Genesis 2:16, and the Lord God commanded the man, saying, of every tree of the garden thou mayest freely eat. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம், தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். That's all. He didn't give a clue, even the tree of life. If he had given the clue, then man would have eaten. நீ ஜீவ விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம் அப்படி சொல்லியிருந்தா அவன் சாப்பிட்டிருப்பான். I think so. அப்படி I don't know நினைக்கிறேன். even after that whether he'll eat or not, that I don't know. Because man is a very strange being, no? மனுஷன் ஒரு வினோதமான ஒரு Very, நபர். very strange. வினோதமாக பல நடந்து He கொள்ளுகிறதான does ஒரு so நபர். many things which actually spoil him. தன்னையே கெடுக்கக்கூடியதான காரியங்களை செய்யக்கூடியவன் மனிதன். So God gave him permission to eat, but he didn't eat. அனுமதி கொடுத்திருந்தும் அந்த மனிதன் அதை சாப்பிடவில்லை. But now God is telling, now it is dangerous, because if man eats of the tree of life, then he will live forever. இப்பொழுது ஆண்டவர் தீர்மானித்தார், இந்த மனுஷன் ஜீவ விருட்சத்தின் கனியை இனி புசித்தால் இவன் என்றென்றைக்கும் சாகாமல் உயிரோடு இருப்பான். Did you notice that? That means even after sinning, he will live forever. பாவம் செய்த பிறகும் அவன் என்றென்றைக்கும் உயிரோடு இருப்பான். Imagine then what would have happened. அப்படினா என்ன நடந்திருக்கும்? Adam also would be alive now. ஆதாம் இப்போ உயிரோடு இருந்திருப்பார். I think there will be no space in this planet Earth. பூமியில மனுஷர்கள் வாழ்வதற்கு இடம் இருந்திருக்காது. Any war take place, nobody will die. எந்த யுத்தமே நடந்தாலும் யாரும் சாக மாட்டாங்க. And cancer comes, then lifelong you have to, that is still more worse. கேன்சர் எதுவும் வந்துருச்சுனா அவ்வளவு அதோடயே வாழ்ந்துட்டு இருப்பாங்க வாழ்நாளெல்லாம் சாகாம. And they will want to die, but they cannot die. அவர்கள் மரிக்க விரும்பினாலும் மரிக்க மாட்டார்கள். That is why God didn't allow man to eat. ஆகவே தான் தேவன் அந்த விருட்சத்தின் கனியை மனிதன் புசிக்க இடம் See, கொடுக்கவில்லை. God is always good, brother. தேவன் நல்லவர், எப்பொழுதும் நல்லவர். Now you should thank God why he brought man from the garden of இப்போ Eden. நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஏன் தேவன் ஆதாமை தோட்டத்தை விட்டு விரட்டினார்? அதற்காக. Because God doesn't want man to live with this sinful nature in this world. பாவ தன்மைகளோடு கூட தொடர்ந்து இந்த பூமியிலே அவன் வாழுகிறதை தேவன் விரும்பவில்லை. So the devil took control of man. மனிதனை சாத்தான் ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். And also man's creation. Go to Luke chapter 4 verse 5 and 6. லூக்கா 4ஆம் அதிகாரம். And the devil taking Jesus up into a high mountain showed unto him all the kingdoms of the world in a moment of time. And the devil said unto him, all this power I will give thee, and the glory of them, for that is delivered unto me, and to whomsoever I will, I give it. பின்பு பிசாசு அவரை உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் ஒரு நிமிஷத்திலே அவருக்கு காண்பித்து, இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் இவைகளின் மகிமையும் உமக்கு தருவேன், இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமான வேலை கொடுக்கிறேன். Now look at what the devil is telling. சாத்தான் சொன்ன வார்த்தை என்ன? We are trying to make you understand how foolish man was. மனிதன் எவ்வளவு மதி கெட்டவனாய் இருந்திருக்கிறான். The devil takes Jesus into a high mountain. சாத்தான் இயேசுவை ஒரு உயர்ந்த மலைக்கு கொண்டு போய் and showed unto him all the kingdoms of the world in a moment of time. ஒரு நிமிஷத்திலே உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவருக்கு காண்பித்து, what binocular, what telescope, I don't know. இது என்ன பைனாகுலர், இது எப்படிப்பட்ட டெலஸ்கோப் நமக்கு தெரியவில்லை. Can the devil do it? சாத்தானால இப்படி கூட செய்ய முடியுமா? He did it for Jesus, brother. இயேசுவினிடத்தில் இப்படி தான் அவன் செய்திருக்கிறான். In a moment of time. What is the Tamil? ஒரு நிமிஷத்திலே. ஒரு நிமிஷத்திலே. That's all. Full world. ஒரே நிமிஷம், அவ்வளவுதான். அதற்குள்ள உலகம் முழுவதையும் காட்டிட்டான். Listen, Jesus was a man. இயேசு கிறிஸ்து அப்பொழுது மனிதனாக இருந்தார். Don't think he had supernatural eyes. இயற்கைக்கு அப்பாற்பட்ட கண்கள் இருந்தது என்று நினைக்காதீர்கள். He was a man. மனிதனாக இருந்தார். But the devil has got power. ஆனால் சாத்தானுக்கு வல்லமை இருந்தது. He showed him all the kingdoms of the world in one moment of time. ஒரு நிமிஷத்திலே உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் காண்பித்தான். After showing, he is speaking. அதற்கு காட்டின பிறகு பேசினான். Always the devil shows then speaks. எப்போதுமே சாத்தான் முதலிலே காட்டுவான் பிறகு பேசுவான். These are all principles. இவையெல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களாம். He will show money and then speak. முதல்ல பணத்தை காட்டுவான் அப்புறமா பேசுவான். He will show a picture and then speak. படத்தை காட்டுவான் பிறகு பேசுவான். Always he shows and then speaks, brother. எப்போதுமே சாத்தான் உங்களிடத்திலே படத்தை காட்டி முதல்ல காட்டிட்டு பிறகு பேசுவான். Maybe he would have showed you 1 month before or 1 week before, but always he shows and then he speaks. முதல்ல காட்டுவான், ஒருவேளை ஒரு வாரத்துக்கு முன்பதாகவோ அல்லது ஒரு மாதத்துக்கு முன்பதாக முதல்ல காட்டுவான் அப்புறம் பேசுவான். But the Lord always speaks and then shows. ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, முதலாவது பேசுவார் பிறகு காட்டுவார். Are you listening?
Look at this. The devil and God are always antithesis. தேவனும் பிசாசும் எப்பொழுதும் முற்றிலும் எதிர்மாறாக இருக்கிறார்கள். That's why we have to be very careful. ஆகவே நாம் வெகு ஜாக்கிரதையா இருக்க He வேண்டும். tried it with Jesus. இயேசுவிடத்தில் அப்படி முயற்சித்து He showed him and then said, முதலாவது காட்டி பிறகு பேசினான். all this power will I give thee and the glory of them. இவைகளில் உள்ளதான சகல மகிமையும் நான் உமக்கு அதிகாரத்தையும் மகிமையும் உமக்கு தருவேன். All this power I will give thee. இவைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ள அதிகாரத்தையும் And உமக்கு the தருவேன். glory of them. And then he says, for that is delivered unto me, and to whomsoever I will I give it. இவைகள் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இவைகளை கொடுக்கிறேன். In other words, he was telling Jesus, as on date I am the absolute ruler of this world. ஆண்டவரிடத்தில் இயேசுவிடத்தில் வந்து சொன்ன காரியம், இயேசுவே இவைகளின் மேல் இன்றைக்கு எனக்கு தான் அதிகாரம் இருக்கிறது, அதை நான் உமக்கு I தருவேன். will give. நான் தருவேன். I have power to give. எனக்கு வல்லமை இருக்கிறது, கொடுக்கும் வல்லமை I will give you. நான் உமக்கு தருவேன். He is telling the creator, I will give you. சிருஷ்டி கர்த்தரிடத்திலே போய் பேசுகிறான், நான் எனக்கு இருக்கிறது உமக்கு தருவேன். Was he telling lies? அவன் சொன்னது பொய்யா? Do you think he was telling lies? அவன் பொய் சொன்னான்னு நினைக்கிறீங்களா? No, Jesus didn't tell that level, you are telling lies, don't tell all these lies. சாத்தானே நீ வந்து இந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லாத அப்படின்னு ஆண்டவர் சொல்லல. Now the point is, what happened to the world after sin entered? உலகத்திற்குள்ளாக பாவம் வந்த பிறகு நடந்தது என்ன? This is what happened. இதுதான் நடந்திருக்கிறது. Devil was holding all the power of the nation. சாத்தான் உலகத்தில் உள்ள எல்லா தேசங்களினுடைய அதிகாரத்தையும் அவன் வைத்திருந்தான். And death was also in this world. இந்த உலகத்திற்குள்ளாக மரணமும் இருந்தது. Go to Romans 5:14. Nevertheless, death reigned from Adam to Moses. ரோமர் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் So death also began to reign. ஆண்டு கொண்டது என்று வசனம் சொல்லுது. மரணமும் ஆண்டது. So death entered, death began to reign. உள்ளே நுழைந்ததான மரணம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. From Adam to Moses. ஆதாம் முதல் மோசே வரைக்குமாக. What happened after Moses? மோசேக்கு பிறகு என்ன The நடந்தது? law came. நியாயப்பிரமாணம் வந்தது. So because of the law, there was a provision. நியாயப்பிரமாணம் வந்ததினாலே ஒரு வழி உண்டாயிற்று. But death began to reign. ஆனால் மரணமோ ஆண்டு கொண்டிருந்தது. And man had to do something every year. ஆகவே ஒவ்வொரு வருஷமும் மனிதன் ஒரு சில காரியங்களை செய்ய வேண்டும். Day of atonement. அதுதான் மீட்பின் நாள். In the day of atonement, man had to do what God wanted so that he may be free from this. மரணமானது ஆண்டு கொள்ளாமல் இருக்கும்படிக்கு, இல்லாவிட்டால் அந்த மரணம் அவர்களை தாக்காமல் இருக்கும்படிக்கு அவர்கள் வருஷத்தோறும் மீட்பின் நாள் என்கிற ஒரு நாளிலே மனிதர்கள் சில காரியத்தை செய்ய வேண்டியதாக இருந்தது. So this was how things were. இப்படிதான் காரியங்கள் நடந்தன. God loved man. ஆனால் தேவனோ மனுஷனை அதிகமாய் நேசித்தார். That's the thing about God. Though man rebelled, though man did something which should not be done, yet God loved man. மனுஷன் அடங்காதவனாக இருந்த போதிலும், செய்யக்கூடாத காரியத்தை அவன் செய்திருந்த போதிலும் தேவன் மனுஷனை நேசித்தார். I'm speaking to you. இதை உங்களுக்கு நான் பேசுகிறேன். Though you have done things which God did not like, and you continue to do things, and you have done so many things, yet God has not forsaken you. He still loves you. நீங்கள் தேவன் விரும்பாத காரியங்களை நீங்கள் செய்த போதிலும், செய்து கொண்டிருக்கிற போதிலும் தேவன் உங்களை நேசிக்கிறார். And he wanted to put an end to this. இதற்கு ஒரு முடிவு கட்ட தேவன் விரும்பினார். He didn't want the devil to have power as he was boasting. அவன் தான் மேன்மை பாராட்டி கொண்டிருந்ததை போல அவன் வல்லமையோடு கூட சாத்தான் திரிவதை தேவன் விரும்பவில்லை. We have to understand the devil had the power of death. மரணத்தின் மேலும் அதிகாரம் இருந்தது சாத்தானுக்கு. Hebrews 2:14. எபிரேயர் 2:14. That he may destroy him that had the power of death, that is the devil. தன்னுடைய மரணத்தினாலே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கு. Now look at this. The devil had the power of death. மரணத்துக்கு அதிகாரத்தை உடையவனாக சாத்தான் இருந்தான். How many of you know that? எத்தனை பேருக்கு இது தெரியும்? This is the secret of the cross. இதுதான் சிலுவையின் ரகசியமாம். Devil had the power of death. சாத்தானுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருந்தது. And man was under that power. மனிதன் அந்த வல்லமைக்கு கீழாக இருந்தான். That's why verse 15, and delivered them. வசனம் சொல்கிறது, அவனை அவர் விடுவித்தார். And delivered them who through fear of death were all the lifetime subject to bondage. எபிரேயர் 2:15 வாசிக்கிறோம், ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். So man all his lifetime was subject to bondage because the devil had the power of death. Did you notice that? That means man was all his lifetime subject to bondage. The devil had the power of death. Devil had the power of death. Man was all his lifetime subject to bondage. மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள். மரண பயத்தினாலே. பயத்தினாலே, புரிஞ்சிட்டீங்களா?
Is it clear? People were under bondage all their lifetime ஜீவகாலமெல்லாம் ஜனங்கள் அடிமைகளாகவே இருந்தார்கள். because the devil had the power of death. ஏனெனில் சாத்தானுக்கு அந்த மரணத்தின் மேல் அதிகாரம் இருந்தது. And God didn't like this. தேவன் இந்த நிலைமையை விரும்பவில்லை. The only way was through the cross. அதற்கு ஒரே வழி சிலுவைதான். See, when you see verse 14, that through death he may destroy him that had the power of the death, that is the devil. 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார். So how can this jinx be broken? இந்த பிடியை எப்படி உடைக்கிறது? Okay, how can this be broken? எப்படி இந்த பிடியை உடைப்பது? Okay, how can it be broken? எப்படி இதை உடைப்பது? The devil had the power of death. சாத்தானுக்கு மரணத்தின் மேல் அதிகாரம் இருந்தது. He has to be destroyed. ஆகவே சாத்தான் அழிக்கப்பட வேண்டும். Okay, that he may destroy him that had the power of death, that is the devil. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படி. See, so the devil has to be destroyed. ஆகவே சாத்தானை அழிக்க வேண்டும், சாத்தான் அழிக்கப்பட வேண்டும். If the devil has to be destroyed, then Jesus had to die. சாத்தான் அழிக்கப்பட வேண்டுமானால் இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும். No other man can die. வேற எந்த மனுஷனும் மரிக்க முடியாது. Because the Bible says you need flesh and blood. ஏனில் வசனம் சொல்கிறது மாம்சமும் இரத்தமும் இருக்க வேண்டும். See, for as much then as the children are partakers of flesh and blood, he also himself likewise took part of the same. பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். Now here the Bible calls the people who were lifetime in bondage as children. இந்த இடத்திலே ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினால் அடிமைத்தனமாக இருக்கிறவர்களை வேத வசனம் பிள்ளைகள் என்று அழைக்கிறது. Amazing, brother. Children. அவர்கள் பிள்ளைகள். God couldn't envisage to see children under the power of death, lifetime under bondage. தேவன் பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைகளாக இருக்கிறதை தேவனால் பார்க்க முடியவில்லை. And the only way is by the death of Jesus. இதிலிருந்து ஒரு விடுதலை பெற ஒரே வழி இயேசு கிறிஸ்து மரிக்க வேண்டும்.